நிறுத்தமே பாகிஸ்தானுடைய பிரதமர் சொல்லித்தான் போர் நிறுத்தம் எதுவுமே சொல்லலைங்களே. பகல்காம்ல நடந்த சம்பவம் என்பது ஒரு சாதாரண பயங்கரவாத தாக்குதலாக நீங்க பார்க்க கூடாது. எல்லா பயங்கரவாத தாக்குதலும் கண்டிக்கத்தக்கது. ஆனா அதை விட இது ஒரு விசித்திரமான வித்தியாசமான பயங்கரவாத தாக்குதல். மற்ற பயங்கரவாத தாக்குதல் எப்படி நடக்கும்னா தாக்குவாங்க, இருக்கிறவங்க எல்லாரையும் சுட்டுட்டு போயிடுவாங்க, குண்டு வச்சுட்டு போயிடுவாங்க. இதுல டார்கெட் பண்ணி மத ரீதியாக அங்கு இருக்கும் சுற்றுலா பயணிகளை பிரித்து இந்து மக்களை மட்டுமே அவர்கள் குறிவைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால இது சாதாரண தாக்குதல் என்று பார்க்கக்கூடாது. இது ஒரு டார்கெட்டட் கில்லிங்கா தான் பார்க்கணும். அதற்கு தக்க பதிலடி கொடுப்பதுதான் ஒரு நியாயமான, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வரவேற்கத்தக்க முடிவு. அதனால் இந்திய அரசாங்கம், இந்திய விமானப்படை, இந்திய ராணுவம், இந்திய கப்பல் படை எடுத்த முடிவை முழுமையாக நாங்கள் ஆதரிக்கிறோம். அதனால இது ஒரு அந்த போர் ஒரு நீடித்து போய் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் வர வேண்டும் என்று யாருடைய விருப்பமும் கிடையாது. அதனால தாக்குதல் இந்தியா நடத்துறது சரி, விரைவிலே ஒரு சீஸ்ஃபயர் வந்ததும் சரி. யாரால சீஸ்ஃபயர் வந்தது, யார் முதல்ல நம்ம கிட்ட பேசினாங்க, இல்ல அமெரிக்க அதிபர் சொன்னாரா, இல்ல பாகிஸ்தானே அந்த சீஸ்ஃபயர் ஒத்துட்டாங்களா, முதல்ல ஒத்துட்டாங்களா என்பதெல்லாம் இப்பொழுது வெள்ளை அறிக்கையின் மூலமாக பாராளுமன்றத்தில் தெளிவுபடுத்த முடியும். ஆனால் போர் நீடிக்காமல் இருப்பதையும் வரவேற்கிறேன். அதற்கு மேலாக இந்தியா நடத்துகிற தாக்குதலையும் நான் வரவேற்கிறேன். ஆனைமலை நல்லா இருக்கு, அதை நீங்க முழுமையாக வரவேற்கிறோம். இந்த தேசிய பாதுகாப்பு விஷயங்கள்ல எல்லாரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். இந்தியா என்ற ஒரு ஃப்ரண்ட்டை தான் காமிக்கணும் மொழி, அரசியல் வேறுபாடுகள்லாம் இருக்கக்கூடாது. குறிப்பாக மாற்று கட்சிகளில் இருந்து இருக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழுக்களுக்கு தலைவர்களாக வைத்து வெவ்வேறு நாடுகளுக்கு அவர்களை அனுப்பி அங்கு நம்மளுடைய இந்தியாவுடைய வாதம், இந்தியாவுடைய நியாயம், இந்தியா மீது நடத்தப்பட்ட தாக்குதல், அதாவது இந்த பயங்கரவாத தாக்குதல் என்பது ஏதோ பகல்காம்ல மட்டும் நடந்ததுன்னு பார்க்கக்கூடாது. இந்தியா மேலே நடந்த தாக்குதலை எடுத்து விளக்கி பாகிஸ்தானோட நடத்தையை பற்றி எடுத்து கூறுவதற்காக செல்லும் இந்த குழுவை முழுமையாக வரவேற்கிறேன். இந்த முயற்சியை எடுத்துக்கொண்ட இந்திய அரசாங்கத்தை நான் பாராட்டுகிறேன்.